வெல்கம் டு ஸ்டோர் கீப்பர் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மண் அப்படி இல்லைன்னா ஜல்லி அந்த மாதிரி வந்ததுன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு லாரியில் வந்து இப்போ இப்படி சாய்வாக அப்படி இருந்துட்டு இருக்குது சரிங்களா. அப்போ இந்த மெஷர்மெண்ட்டு நிறைய பேர்த்துக்கு இது குழப்பமாக இருக்குது எப்படி பண்ணுறதுன்றது. அதை பற்றி தான் ஈஸியாக சொல்கிறதுக்கு இப்போ இந்த சேம் லாரி தான் இந்த ஒரு இதில் நான் வரைஞ்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சரி இந்த இந்த பொசிஷன் தான் இப்படி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுன்னா, முதல் அளவு அப்படின்றது இங்கேருந்து இது வரைக்கும் வந்து வர்றதுக்கு லென்த்து. இது வந்து முதல் லென்த்து. உதாரணத்துக்கு வந்து 12.5ன்னு வச்சுக்கோங்களேன். இது 12 அடி 5 இன்ச்சு. இது வந்து மேலே உள்ளது வந்து இது ரெண்டாவது அளவு 14.5 அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணணுன்னா சிம்பிளாக 14.5 12.5 இந்த ரெண்டு இதையும் வந்து நம்ம ப்ளஸ் பண்ணிட்டோம்னா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வந்துடும் அளவு. இப்போ வந்து இன்னொன்று சொல்லித்தரேன். இப்போது ஒரு இன்ச்சு அப்படின்னா இதை 12ஆல் வகுத்துடணும். வகுத்துட்டிங்கன்னா அது எவ்வளோ வருதோ அதுதான் நம்மளுக்கு வந்து இங்கே கொண்டு வந்து நம்மளுக்கு வந்து எம்எம்மாக வந்து கன்வெர்ஷன் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 1 டிவைடட் பை அப்படின்றது வந்து நம்ம 12ஆல் வகுக்கணும். அப்போ பார்க்கலாம் இப்போ எவ்வளோ எப்படி வருதுன்றது பாருங்கள். நம்மளுக்கு வந்து இப்போ இங்கே எவ்வளோ இருக்குது, முதல்ல 12ன்றதை அப்படியே நீங்கள் வந்து இங்கே 12 அப்படின்றத 12 போட்டுருங்க. இந்த 5ன்றதை வகுக்கணும்னா என்ன பண்ணணுன்றதை பாருங்கள். இந்த 5 டிவைடட் பை 12 அப்படின்னு போட்டு சீக்கல் போட்டிங்கன்னா எவ்வளோ வருது, 0.416ன்னு வருது. அப்போ 6க்கு அப்படின்னாச்சுன்னா நீங்கள் 4.2 வந்து போட்டுக்குங்க ஓகேங்களா. அப்போ முதல் அளவு வந்து போட்டாச்சு. இரண்டாம் அளவு வந்து அதே மாதிரி 14ன்றதை போட்டுக்குங்க அடி. இது 5, அதே இது 42. அப்போ முதல் அளவையும் இரண்டாவது அளவையும் வந்து கூட்டிட்டீங்க எவ்வளோ வருது, 8. இது ஒரு 8.6 ப்ளஸ் இது வந்து எவ்வளோ ஆகுது 2 26. அப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணணும். 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 26.88 டிவைடட் பை 2 ஈக்குவல்ட்டுன்னு போட்டிங்கன்னா எவ்வளோ வருது 13.44 ஓகேங்களா. இந்த 13.44 தான் இதனுடைய ஃபஸ்ட் அளவும் இதனுடைய இரண்டாவது அளவும் சேர்த்து நம்ம அதை கொண்டு வந்திருக்கோம். இது 2ஆல் டிவைட் பண்ணோன்னே இந்த ஒரு ஆன்சர் வந்திருக்கு. அதுக்கடுத்து பர்த்துன்றது பார்த்திங்கன்னா இங்கேருந்து இது எவ்வளவு அப்படின்றது உதாரணத்துக்கு வந்து 7 அடி அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஹைட்டுன்றது வண்டியோட ஹைட்டு. இந்த வண்டியோட ஹைட்டு அப்படின்றது உதாரணத்துக்கு ஒரு 3ன்னு வச்சுக்கலாம், 3 அடி. அப்போ என்ன பண்ணணும், 13 பாருங்கள் 13.44 இன்ட்டு 7 அடி அப்படின்றது நம்மளுக்கு வந்து என்னது அகலம் 0.0 இன்ட்டு அடுத்து நம்மளுக்கு வந்து 3 அடி. அப்போ இந்த 3 அடி அப்படின்றது 0. அப்போ டோட்டலாக வந்து நம்ம என்ன பண்ணோம்னா பெருக்குனா என்ன ஆன்சர் வருதுன்றதை பார்க்கலாம். இப்போ 13.44 பெருக்கல் 7.00 பெருக்கல் 3.00 சீக்கல் டு போட்டிங்கன்னா என்ன வருது 282. அப்போ சீக்கல் டு 282 சிஎஃப்டி. இப்படி தாங்க வந்து நம்ம வந்து பண்ணணும். சிஎஃப்டியில் போட்டால் 282 வருது. இதே இது யூனிட்டுக்கு கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா 2.82 யூனிட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.